நான் கூட சொன்னேன் நீ போய் சொல்றேன்னு. நான் சொல்ல ஆனா நீ என்ன சொல்ற, அந்த அம்மா பையனோட உட்கார்ந்து தண்ணி அடிக்கிறாங்க. வந்து 4 எப்படி மாசம் உன் புத்தி போறது பாரு. மேடம் அவங்க வீட்டுல ஒரு வீட்டுல வாடகைக்கு இருந்திருக்காங்க. அந்த வீட்டுல அவன் தொண்டையை பிடிச்சி கொஞ்சம் மிஸ் அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் போய் காப்பாத்தலன்னா அவன் அன்னைக்கே இறந்திருப்பான். அன்னைக்கு உங்க அண்ணனும் தான் என்னை அடிக்க வந்தாரு. அடிக்க வந்தது உண்மை. புருஷன் பொண்டாட்டி அடிதடி சண்டை இவங்க சொல்றது ஒரு உண்மை தான். இவங்க சொல்றதை கேளுங்க. எங்க கிட்ட இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. ஒவ்வொரு இப்போ வேலைக்கு நான் போனா அந்த இடத்துல அசிங்கப்படுத்துறது ஒண்ணு. வேலைக்கு போயிட்டுனா விட்டுறான். அது என்ன பேசுச்சுன்னு அதே கேளுங்க, அதே சொல்லும். தப்புதான் பேசு, எப்படி திட்டுச்சு அதை சொல்லும். அந்த வேலை அவன் எங்கெல்லாம் வேலை பார்க்கணும் அங்கேயும் ஐயப்ப மாலைக்கு மாலை போட்டு நீ விருப்பப்பட்டு தானே கல்யாணம் பண்ண. ஆமாங்க மேடம். எனக்கு இப்ப நல்லா கிளியரா புரிஞ்சு போச்சுமா. இது பாரு, உனக்கு வந்து இன்னொரு சார்ட் ஆஃப் இன்செக்யூரிட்டி இருக்கு. நீ அவரோட நல்லா வாழணும்னு நினைச்சியன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரோட குடும்பத்துக்கு மரியாதை கொடுக்கணும். நீங்க அந்த பொண்ணை தப்பா பேசுறீங்களா? இல்ல மேடம், எப்பவும் பேச மாட்டாங்க. எப்பவும் தப்பா பேசவே மாட்டாங்க. சரி, இப்ப நீங்க பேசுனீங்களோ பேசலையோ எனக்கு தெரியாது. இன்னுமா உங்களை தப்பா சண்டை வேணாம் மேடம். நாங்க போனா சண்டை போடக்கூடாது. நான் என் பிள்ளைய பார்க்க போவேன், உன்னை பார்க்க கூட நான் வருவேன். உங்களை என் வீட்டுக்கு வேணாம் மேடம், என் வீட்டுக்கு வர வேணாம்.